Hi students, in the previous video we learnt about the diploblastic and triploblastic organization and also about the patterns of symmetry. We studied that organisms when they develop from the two germ layers, ectoderm and endoderm, we say it as the diploblastic animals, and if an organism develop with three germ layers, ectoderm, endoderm and mesoderm, we say it as the triploblastic animals. And we studied about the patterns of symmetry. Radial symmetry, pentamerous radial symmetry, biradial symmetry and also bilateral symmetry. If an organism do not possess a symmetry, we say it as the asymmetrical. In this video, we are going to learn about the coelom or the body cavity, segmentation and also about the notochord. Coelom or the body cavity. The presence of body cavity or the coelom is very important for classifying one organism. Most of the animals, they have a body cavity between the body wall and the alimentary canal and it will be lined with mesoderm. ஸோ ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டி இல்லை அது சீலோம், அது ஒரு ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக். எல்லா ஆர்கானிசம்ஸ், முக்கியமாக நிறைய ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி வாலுக்கும் நடுவில் சென்டராக அவங்களுடைய அலிமெண்ட்ரி கெனால், அதாவது அவங்க டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டி இருக்கும். இதில் எதால் லைன் ஆகிருக்குன்னா மீசோடர்மால் லைன் பண்ணி இருக்கும். அனிமல்ஸ் which do not possess a body cavity are called as acoelomates. Because there is no body cavity, the animals will be very solid without a perivisceral cavity and this will restrict the movement of the internal organs. ஸோ ஆர்கானிசம்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸில் பாடி கேவிட்டி இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் சில ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கேவிட்டி இருக்காது. பாடி கேவிட்டி இல்லாத ஆர்கானிசம்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏசிலோமேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆர்கானிசம்ஸில் பாடி கேவிட்டி இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாடி வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு நடுவில் என்ன இருக்காது, கேப் இருக்காது. அதனால என்ன இருக்கும், நல்ல சாலிடாக இருக்கும். அதனால அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகாது. எக்ஸாம்பிள் ஃபார் acoelomate இஸ் த flat worms. In some animals, you can see the mesoderm will be formed of scattered pouches. ஸோ இன் பிட்வீன் த எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீசோடர்ம் இருக்காது, அப்படியே வந்து ஸ்கேட்டர்டு பவுச்சஸாக இருக்கும். அது வந்து என்னவாக இருக்கும்னா இட் வில் நாட் பி லைன்டு பை த மீசோடர்மல் எபித்தீலியம். ஸோ சீலோமேட்ஸில் பார்த்தீங்கன்னா மீசோடர்ம் செல்ஸால் வந்து ஃபில்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, அந்த மீசோடர்மல் எபித்தீலியமால் லைன் பண்ணி இருக்காது. எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் நடுவில் என்ன இருக்கும், ஸ்கேட்டர்டு பவுச்சஸாக இருக்கும் மீசோடர்ம். Such a body cavity is called as pseudocoel. Pseudo means false, seal na cavity. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் பாடி கேவிட்டி இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சூடோசீல். இதில் உள்ள இந்த சூடோசீலில் ஃபில் பண்ணி இருக்கிற அந்த ஃப்ளூயிடை நம்ம என்ன சொல்லுவோம்னா சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னது, சில ஆர்கானிசம்ஸில் என்ன இருக்காது, பாடி கேவிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக மீசோடர்மல் எபித்தீலியமால் லைன் பண்ணி இருக்காது. மீசோடம் வந்து என்னவாக இருக்கும், எக்டோடர்முக்கும் எண்டோடர்ம்லேயும் ஒரு ஸ்கேட்டர்டு பவுச்சஸாக இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூடோசீல்னு சொல்லுவோம். அதில் என்ன ஃப்ளூயிட் ஃபுல்லாக இருக்கும்னா வந்து சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் இருக்கும். Animals that possess a pseudocoel are called as pseudocoelomates. Example is the round worms. ஸோ ஆஸ்காரஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரவுண்ட் வேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு ஃபால்ஸ் சீலோம் அதான் இருக்கும். அதனால் வந்து அது என்ன சொல்கிறோம், சூடோசீலோமேட்ஸ். The pseudocoelomic fluid, it will act as a hydrostatic skeleton
and allows the free movement of the visceral organs for the circulation of the nutrients. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் worms, earth worms இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூடோசிலோமிக் ஃப்ளூயிட் இருக்குது அந்த சூடோசிலோமில். அதனால் என்ன ஆகும்னா அது வந்து என்னவாகும்னா ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனாக வந்து ஆக்ட் பண்ணும். இங்கே வந்து நம்ம சீலோமேட்ஸில் ஏசிலோமேட்ஸில் என்ன படித்தோம், வந்து கேவிட்டி இல்லாதனால விசரல் ஆர்கன்ஸ் வந்து ரிஜிடாக வந்து அப்படியே சாலிடாக இருக்கும், மூவ் ஆகாதுன்னு. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த சூடோசிலோமிக் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால அந்த ஃப்ளூயிடில் வந்து விசரல் ஆர்கன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணும், அதோட நியூட்ரியன்ஸை வந்து சர்க்குலேட் பண்ணும். When there is a fluid filled cavity within the mesoderm and when it is lined by the mesodermal epithelium, that is called as the peritoneum, we say it as the eucoelom or true coelom. Such animals with a true body cavity are called as the eucoelomates or the coelomates. ஸோ சில ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ வென் யூ கம் ஃப்ரம் ஹையர் கார்டேட்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டி வந்து அப்படியே வந்து ஃப்ளூயிட் ஃபில்டாக இருக்கும். அது எதுலேருந்து இருக்குன்னா மீசோடர்முக்குள்ளேயே இருக்கும். அதை லைன் பண்ண மாதிரி என்ன இருக்குன்னா மீசோடர்மல் எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். அந்த மீசோடர்மல் எபித்தீலியல் செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிட்டோனியம். இந்த மாதிரி அனிமல்ஸ், இந்த மாதிரி ட்ரூ பாடி கேவிட்டி உள்ள ஆர்கானிசம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா சீலோமேட்ஸ் ஆர் யூசீலோமேட்ஸ். ஸோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு ஏசீலோமேட்ஸ், pseudocoelomates and eucoelomates based on their body cavity. If they do not have the body cavity, we say it as the acoelomates. If they have the false body cavity with the pseudocoel, we say it as the pseudocoelomates. If they have the true body cavity which is fluid filled, which develops from the mesoderm and it is lined with mesodermal epithelium called peritoneum, we say it as the coelomates or the eucoelomates. Now we'll see the diagrammatic representation of this. This is the diagram of the acoelomate in the cross section. If you see, this is the digestive cavity. So alimentary canal, pore and the cavity. And this is the endoderm cells. This orange color, that is the endoderm cells, and this blue color, that is the outer ectoderm cells, and in between the ectoderm and the endoderm we have the mesoderm cells. So there is no body cavity, so we say it as the acoelomate. Example is the flatworms. And this diagram shows the pseudocoelomate. So this is the ectoderm and this is the endoderm and this is the digestive cavity and this is the endoderm and then this is the mesoderm, and here next to the endoderm we have this part, that is the pseudocoelom filled with the pseudocoelomic fluid. So it is a false coelom, so we say it as the pseudocoelomate. Example is the roundworms. So they have it serves as the hydrostatic skeleton which allows the free movement of the organs for the circulation of the nutrients. So this diagram is the coelomate. So here this is the digestive tract cavity, alimentary canal la idu valiya da irukum. So this is the endoderm and this is the ectoderm and this is the mesoderm. So in the mesoderm, lined by the mesodermal epithelial cells, we have the body cavity or the coelom. So this is the coelom. This is the true coelom. So we say it as the eucoelomate or the coelomate. Example is the mollusks, annelids, arthropods, echinoderms and chordates. From echinoderms to chordates. We saw the eucoelomates or the coelomates have the true body cavity. Based on the mode of formation of the coelom or the body cavity, organisms are classified into zygoscoelomates and enterocoelomates. In an organism, when the body cavity or the coelom is formed by splitting of the mesoderm,
அப்படியே மீசோடம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஜைசோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இஸ் த அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் mollusks. In enterocoelomates, the body cavity is formed from mesodermal pouches of orchenteron. So mesodermல இருந்து ஒரு பவுச் மாதிரி அரைஸ் ஆகும், அதை ஆர்கென்டரான் சொல்லுவோம். அப்படி பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்வோம்னா enterocoelomates. ஸோ மீசோடர்மில் இருந்து ஆர்கென்டரான்னு பவுச்சஸாக ஃபார்ம் பண்ணி பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை enterocoelomates அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இஸ் த எக்கினோடர்ம்ஸ், hemichordates and chordates. Differentiate zygocoelomates and enterocoelomates is one important 2-mark question. So you learn this answer. Now we'll see the diagrammatic representation of how the zygocoelomates and enterocoelomates are formed. In this diagram you can see this is the endoderm and this is the alimentary canal, digestive tract, and this is the ectoderm. So here the body cavity is formed by splitting of the mesoderm. So in the mesoderm la irundhu அப்படியே split ஆகி body cavity form ஆகுது. So here the body cavity has formed. So here this is the complete coelom or the body cavity. So here the body cavity is formed by splitting of the mesoderm. So we say it as the zygocoelomate. So here in this diagram you can see, here you can see there will be pouches. So mesoderm cells la irundhu enna form ஆகுது, ஒரு pouches form ஆகுது. இந்த pouches தான் என்னது, orchenteron. So here you can see, so this is the alimentary canal or the digestive tract or the gut you can see. So here the pouches are formed from the gut and then they form the body cavity. So the body cavity is formed by the mesodermal pouches of orchenteron. So we say it as the enterocoelomates. I think now you have understood well about the zygocoelomate and the enterocoelomate. Segmentation. If you see the organisms like the tapeworm, earthworm, cockroach, leech and all that, the body will be externally and internally divided into a series of repeated units that is called as segments. So in some organisms like the annelids, example is the annelida example is the earthworm. You can see there will be simplest form of segmentation. So in each segment there will be repeated units and each segment will be similar to the next one. So அதை வந்து என்ன சொல்லுவோம்னா மெட்டாமெரிசம். ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரே மாதிரி உள்ளேயும் வெளியவும் டிவைட் ஆகியிருக்கும், அதை வந்து செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆர்கானிசம்ஸில் அனலிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஆர்கானிசமே அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே அடுத்த செக்மெண்ட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி சிமிலர் யூனிட்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டாமெரிசம். ஸோ தட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செக்மெண்டேஷன். ஸோ எல்லா செக்மெண்ட்டும் ஒரே மாதிரியாகவே இருக்குது. பட் யூ கேன் see in arthropods, காக்ரோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா the segment will be looking same but each segment will have different functions. ஸோ இன்டர்னலி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டெவலப்டான செக்மெண்டேஷன். ஸோ த பாடி இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ், தட் இஸ் கால்ட் as segmentation. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் segmentation is the metamerism which has the repeated units. But in some organisms like the arthropods, example for arthropods is cockroach, you can see the segment will be looking different but they will perform different functions. Notochord is a rod-like structure that is formed on the dorsal side during the embryonic development of an organism which is derived from the mesoderm. நோட்டோகார்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ராட் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்,
அது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பின்பக்கமாக இருக்கும். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் ஆர்கானிசம்ஸில் எதுலேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னா மீசோடர்ம்லேருந்து டிரைவ் ஆகிருக்கும். Animals which possess the notochord at any stage of their development are called as chordates. ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து நோட்டோகார்டு இருக்குது, அவங்களுடைய எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயோ இல்லை அவங்களுடைய யங் ஸ்டேஜ்லேயோ இல்லை அடல்ட் ஸ்டேஜ்லேயோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு நோட்டோகார்டு இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிசமை கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆர்கானிசம்ஸுக்கு இந்த நோட்டோகார்டு இருக்காது. அப்படி நோட்டோகார்டு இல்லாத ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிசம்ஸ் லைக் செஃபலோகார்டேட்ஸ், யூரோகார்டேட்ஸ், பீசஸ் டு அண்ட் மெமாலியா அந்த இது கிளாஸ் வரைக்கும் உள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டேட்ஸ். From phylum Porifera to Hemichordata, all organisms are non-chordates. So, based on the presence or absence of notochord, organisms can be classified into chordates and non-chordates. So far we studied on what basis we are classifying the organisms. So, we have studied about the different characteristics on basis of which we classify the organisms. Hope all have understood today's topic. Read your daily lessons, write home test and post your answers. Stay home, stay safe. Thank you, children.